ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால் ஆமேன் அல்லது ஆமீன் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஆமேன் அல்லது ஆமீனை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஜெபங்களில் இறுதியில் அல்லது கடைசியில் ஆமேன் அல்லது ஆமீன் என்று கூறுவார்கள். இந்த ஆமீன் என்றால் என்ன அல்லது ஆமேன் என்றால் என்ன, இந்த ஆமேன் அல்லது ஆமீன் யாரை குறிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் இதை அறிந்து கொள்ளட்டும். இப்போதும் இந்த ஆமீன் என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். இந்த ஆமீன் என்றால் இரண்டு அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. ஒன்று மெய்யான அல்லது உண்மையான, மற்றொன்று அப்படி ஆக கடவது அல்லது நடக்க கடவது, உண்டாக கடவது என்று இரண்டு அர்த்தங்கள் உடையதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூறுகையில் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறார் அல்லது ஆமேன் ஆமேன். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் அப்படியே ஆக கடவது. ஜெபங்களில் இறுதியில் என்ன செய்வாங்க, அதை ஆமீன் என்று கூறுவார்கள். அப்படியே ஆக கடவது, இந்த ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே கடவுளே, இது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆமேன் என்று சொல்லுவாங்க. அதை தான் இந்த ஆமேன் அல்லது ஆமீனுக்கு அர்த்தமாக இருக்கிறது. இந்த ஆமீன் அல்லது ஆமீன் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் பைபிளில் தான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் கூறுகிறது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இங்கு கூறப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன், தேவன் படைத்த படைப்புகளுக்கு காரணமாயிருக்கிற ஆமேன் அல்லது அப்படியே ஆக கடவது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். அது அப்படியே உண்டானது. அதை தான் ஆமேன் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற, அதாவது தேவன் படைத்த படைப்புகளுக்கெல்லாம் காரணம் யார் தான்? இந்த ஆமேன் என்ற சொல் தான். இந்த ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று அடுத்த வார்த்தை கூறப்படுகிறது. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை யாருக்கு கூறப்படுகிறது என்றால் யோவானுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆமேன் என்பவர் கூறுகிறார் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை. இந்த வசனத்தை ஆமேன் என்பவர் யாருக்கு கூறுகிறார் என்றால் யோவானுக்கு தான் கூறுகிறார். அந்த ஆமேன் என்பவர் யார் என்றால் அதற்கு முந்தின வசனம் கூறுகிறது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூறப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் யார் தான் சொன்னது? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை கூறினார். அப்படி என்றால் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்றால் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனெனில் யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது, அவர் மூலமாய் சகலமும் உண்டானது அப்படின்னு போட்டிருக்கு. அவர் மூலமா என்றால் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற ஆமேன் என்பவர் மூலமாக. அந்த ஆமேன் என்பவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாய் தான் சகலமும் உண்டானது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாலும் யார் மூலமாக உண்டானது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வெளிச்சம் உண்டானது. ஆதாம் இந்த உலகம் இதில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் காரணர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஆமேன் என்பவருக்கு சொந்தக்காரர். இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஜெபங்களில் எதை தான் யாரை தான் கூறுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன் என்று, அப்படியே ஆக கடவுது அப்படியே ஆக கடவுது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்நாள் வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்ன கூறுகிறார்கள் என்றால் குர்ஆன் படி அவர் அடிமை, அவர் ஒரு நபி, அவர் ஒரு மனிதன், அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு படைப்பு தான் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க சொல்லப்படுகிறது படைப்புக்கெல்லாம் காரணர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஆமேன் என்பவர் தான். தங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரை யாரை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆமீன் ஆமீன் என்று இயேசு கிறிஸ்துவை தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்களில் இறுதியில் தேவனை அல்லாவே என் ஜெபத்தை கேட்டருளும் என்று ஆமீன் என்கிறார்கள். கடைசியில் அதை யாரை தான் கூறுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், அறியாமையில் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிற ஆமேன் என்பவருக்கு, ஆமீன் என்பவருக்கு சொந்தக்காரர். அவர்தான் ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.